கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அடிப்படை உபதேசங்களை அபியாசியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை விடுதலை குறித்த சத்தியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற சத்தியம், பிசாசை துரத்துவது எப்படி, ஹவு டு எக்ஸ்பெல் டீமன்ஸ். பிசாசை துரத்துவது எப்படி? இரண்டு நண்பர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட பொழுது ஒரு நண்பன் கேட்டான், நண்பா, நீ எப்பொழுதாவது பேய் பிசாசை பார்த்திருக்கிறாயா என்று. அப்பொழுது அடுத்த நண்பன் சொன்னான், பேய் பிசாசை பார்க்கிறதா, அதோடு கூட தான் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்று சொன்னானா. பல வேளைகளிலே நாம் வேடிக்கையாக இப்படி சொன்னாலும் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே பிசாசு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு பல கொலைகள், கொள்ளைகள், விபத்துகள், மரண வியாதிகள், தற்கொலைகள், விபச்சாரங்கள், மூர்க்கத்தனமான சண்டைகள், இவைகளுக்கு பின்பாக கண்கள் காணாத அசுத்த ஆவிகளின் கிரியை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நாளிலே பிசாசு உருவானது எப்படி என்கிற கேள்வியோடு நாம் தொடங்குவோம். பிசாசு உருவாக்கப்படவில்லை, ஆண்டவர் இவைகளை தேவ தூதர்களாகவே சிருஷ்டித்தார். சங்கீதம் 148:2 அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அடுத்து 5வது வசனத்திலே அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி என்றால் ஆண்டவர் பிசாசை உருவாக்கவில்லை, தேவ தூதர்களையே சிருஷ்டித்தார். இந்த தேவ தூதர்கள் எப்படி பிசாசாய் மாறினார்கள் என்று பார்க்கும் பொழுது, சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்த பொழுது 1/3 தேவ தூதர்களை தன்னோடு கூட அவன் இழுத்து கொண்டு கலகம் செய்தான் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலே அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. இங்கே நட்சத்திரம் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. வலுசர்பமானது தன்னுடைய வாலினால் 1/3 நட்சத்திரங்களை பூமியிலே விழத்தள்ளிற்று என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் பிசாசோடு சேர்ந்து கலகம் செய்த தேவ தூதர்கள் கீழே விழுந்து அசுத்த ஆவிகளாக மாறி போனார்கள். இவர்கள் ஆவிகளாக இருப்பதினாலே, சரீரம் இல்லாததினாலே மனித சரீரத்துக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கின்றன. மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனத்திலே அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அடுத்து 44வது வசனத்திலே நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி. இங்கே வீடு என்பது மனிதனுடைய சரீரத்தை குறிக்கிறது. அசுத்த ஆவிகள் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே வாழ்கின்றன. எப்படி ஒட்டுண்ணிகள் அது இன்னொரு விலங்கை சார்ந்திருக்கிறதோ, அதே போல இவைகள் அந்த மனிதனுடைய சரீரத்துக்குள் குடியிருந்து தன்னுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி தான் விரும்பினதை அவனை கொண்டு செய்கின்றன. அது மாத்திரமல்ல, அசுத்த ஆவியை நாம் துரத்திவிடக்கூடாது என்பதற்காக எந்த மனிதனுக்குள் புகுந்திருக்கிறதோ அவனுடைய உறவினர்கள் அல்லது அந்த குடும்பத்தார் நேசிக்கிறவர்களுடைய பெயரை பொய்யாக இவைகள் பயன்படுத்தும். ஆனால் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், செத்துப்போன ஆவிகள், செத்துப்போன மனிதர்கள் மறுபடியும் அசுத்த ஆவிகளாக பூமிக்கு வருவதில்லை. எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஆகவே மரித்து போனவர்கள் நியாயத்தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்களே அன்றி அவர்கள் மறுபடியும் பூமிக்கு ஆவிகளாக வருவதில்லை. அப்படி என்றால் சில வேளைகளிலே சில பிசாசுகள் எங்கள் உறவினர்கள் பெயர்களை சரியாய் சொல்கிறதே, அவர்கள் செய்த எல்லா காரியங்களையும் அவர்கள் சரியாக சொல்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது. யோவான் 8:44 அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசு பொய்யனாக இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அசுத்தாவி பிடித்தவர்கள் சொல்கிற எதையும் நம்பாதிருங்கள், அவைகள் பொய் பேசுகின்றன. செத்தவர்களுடைய பெயரை அது பொய்யாய் பயன்படுத்துகிறது. நாம் அவைகளை துரத்தக்கூடாது என்பதற்காக அப்படி அவைகள் செய்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்குள் அசுத்தாவி என்ன நோக்கத்துக்காக புகுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய ஆத்மாவை அழித்து அவனை நரகத்துக்கு கொண்டு செல்வதே அவைகளின் நோக்கமாக இருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்திலே நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். பிசாசானவன் ஆரம்ப முதலே மனுஷர்களை கொலை செய்கிற பாதகனாக இருக்கிறான். அவன் எந்த மனுஷனுக்கும் நன்மை செய்யும்படியாக அவனுக்குள் வருவதில்லை. ஆகவே
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, அசுத்த ஆவி பிடித்திருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்குள் இருக்கிற அந்த பிசாசானவன் அந்த ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு சென்று விடுவான். எனவே நாம் பார்த்தது போல பிசாசை கடவுள் படைக்கவில்லை, ஆண்டவர் தேவ தூதர்களை சிருஷ்டித்தார். ஆனால் சாத்தானோடு அவைகள் இணைந்து கலகம் செய்து பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு கொடூர பிசாசுகளாய் மாறினது. அவைகளுக்கென்று சரீரம் இல்லாததினாலே அந்த அசுத்தாவிகள் மனிதனுடைய சரீரத்தை தன் இச்சைக்கு பயன்படுத்துகிறது. தன்னை யாரும் துரத்தவிடக் கூடாது என்பதற்காக மரித்தவர்களுடைய பெயரை அது பொய்யாய் சொல்லும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதனுக்குள் அது புகுகிற நோக்கம் அவனுடைய ஆத்மாவை அழித்து நரகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே. ஆகவே அசுத்தாவி பிடித்த மனிதர்களை நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அந்த ஆவிகளை துரத்தி அவர்களை விடுதலையாக்குவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, விசுவாசிக்குள் பிசாசு நுழைவது எப்படி? அவிசுவாசிக்குள் பிசாசு நுழைவது சாதாரண காரியம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள் பிசாசு நுழைவது எப்படி? நான் ஊழியத்துக்கு வந்து 22 வருடங்கள் ஆகிறது. ஊழியத்துக்கு வந்த புதிதிலே விசுவாசிக்குள் பிசாசு வராது என்று நான் விசுவாசித்தேன். ஆனால் பல வருட ஊழிய அனுபவத்தில் நான் பார்க்கும் பொழுது விசுவாசிகளுக்குள்ளும் அசுத்தாவிகள் கிரியை செய்கிறதை அறிந்த பொழுது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதற்கு பல காரணங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. முதலாவதாக, ஒரு விசுவாசிக்குள் பிசாசு நுழைவதற்கு காரணம் வெறுமையான இருதயம். மத்தேயு 12:44 நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அசுத்தாவி துரத்தப்படும் பொழுது அது வனாந்தரங்களிலே போய் அலைந்து திரியுமாம். அந்த இடத்துல இளைப்பாறுதல் கிடைக்காமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி வருவேன் என்று வந்தால் அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் அது வெறுமையாக இருந்தால் என்ன செய்யுமாம்? 45வது வசனத்திலே திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்படி என்றால் ஒரு விசுவாசியின் இருதயம் வெறுமையாக இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமல், ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், சபைக்கு ஒழுங்காக செல்லாமல், மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமாக இல்லாமல் அவர்கள் இருதயம் வெறுமையாக இருக்கும் என்றால், தேவனை துதிக்காமல் அவர்கள் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்குள் பிசாசு நுழைவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். அடுத்து, விசுவாசிக்குள் பிசாசு நுழைவதற்கு இன்னொரு காரணம் மாம்ச சுபாவத்துக்கு இடம் கொடுத்தல். எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்திலே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. இங்கே வேதம் சொல்கிறது, கோபப்படுகிறவர்கள் எக்காரணம் கொண்டும் பாவம் செய்து விடாதிருங்கள், சூரியன் மறைவதற்குள் உங்கள் எரிச்சல் தணிந்து விட வேண்டும். ஆனால் உங்கள் கோபம் தணியாமல் மற்ற மனிதர்கள் மேல் நீங்கள் வைராக்கியத்தையும் கசப்பையும் வைத்திருப்பீர்கள் என்றால் என்ன நடக்குமாம்? 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். அப்படி என்றால் கசப்பு, வைராக்கியங்கள், தீவிரமான உணர்ச்சிகள், கோபங்கள், கவலைகள், பயங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசுக்கு இடம் உண்டாகிவிடும். அப்படிப்பட்டவர்களுக்குள் அவர்களை அறியாமல் உள்ளே அவன் நுழைந்து விடுவான். அடுத்து இன்னொரு வழி என்னவென்றால், தனிமையாக இருக்கும் பொழுது பாவ தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அசுத்தாவி உள்ளே நுழைந்து விடும். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். இங்கே கணவன் மனைவிக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனை, எந்த சூழ்நிலையிலும் கணவன் மனைவி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க விரும்பினால் அன்றி எக்காரணம் கொண்டும் பிரிந்து விடக்கூடாது. ஆனால் நம்முடைய தேசத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆடி மாதம் வந்துவிட்டால் சில கிறிஸ்தவர்கள் கூட கணவன் மனைவியை பிரித்து வைத்து விடுகிறார்கள். சில சகோதரிகள் தொட்டதுக்கெல்லாம் கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். இப்படி பிரிந்து போய் கணவனோ மனைவியோ தனிமையா இருக்கிற வேளையிலே பொல்லாத பிசாசாவன் என்ன செய்வான்? தொடர்ந்து அந்த வசனத்தின் பின்பகுதியிலே, உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அப்படி என்றால் தனிமையில் இருக்கும் பொழுது பிசாசு அவர்களை தூண்டி மாம்ச இச்சைகளை கொடுத்து தவறான உறவுகளோடு கூட இணைத்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்து விடுவான். அது மாத்திரமல்ல, எந்த இடத்திலே பாவம் இருக்கிறதோ அந்த இடத்திலே பிசாசு எளிதிலே உள்ளே நுழைந்து விடும். ஆகவே அன்பான சகோதரனே சகோதரியே, எக்காரணம் கொண்டும் நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல. அயவாளை நாம் பார்க்கும் பொழுது அவள் தனிமையா இருக்கிற நேரத்தில் தான் பிசாசு அவளை வஞ்சித்தான். ஆகவே கூடுமானவரை தனிமையா இல்லாதபடி எப்பொழுதும் உங்களோடு கூட உறவுகள், நண்பர்கள் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 4வதாக, ஒரு விசுவாசிக்குள்
பிசாசு நுழைவதற்கு இன்னொரு வழி மந்திரவாத தொடர்புகள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் மந்திரவாதிகளிடத்திலே சூனியக்காரரிடத்திலே சென்றிருப்பார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்ட பின்பும் அந்த ஆவிகள் அவர்களை தாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உபாகமம் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்ஞனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்திருந்தால், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு எந்தெந்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டிருந்தீர்களோ அவைகளை எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தினால் உங்களோடு இருக்கிற தொடர்புகளை அழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். ஒருவேளை தொடர்ந்து அவைகள் உங்களை தொல்லைப்படுத்தும் என்றால், நீங்கள் தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். பின்பாக அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே மந்திரவாத தொடர்புகள் நமக்குள்ளே அசுத்தாவியை கொண்டு வர வாய்ப்புகளை உண்டாக்கிவிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை விட்டு ஒரு விசுவாசி பின்வாங்கி போகும் பொழுது அசுத்தாவி எளிதிலே அவருக்குள் நுழைந்துவிடும். வேதத்திலே சவுலை குறித்து 1 சாமுவேல் 16:14 நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவர் அவன் மேல் கோபமடைந்து அவனை விட்டு விலகினார். அடுத்து என்ன நடந்தது? கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இங்கே கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி என்பதினால் கர்த்தர் அதை அனுப்பினார் என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல், அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள் நுழைய கர்த்தர் அனுமதி வழங்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு விசுவாசி ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று பின்பு கர்த்தரை மறுதலித்து பின்வாங்கி போவார் என்றால், நிச்சயமாக அசுத்தாவி அவருக்குள் நுழைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே விசுவாசிக்குள் எப்படி பிசாசு நுழைகிறது என்று நாம் பார்த்தோம். வெறுமையான தேவனை துதிக்காமல் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவர்கள் வாழ்விலும், மாம்ச சுபாவமாகிய கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் மற்றும் அதிதீவிரமான கவலைகள், பயங்களுக்கு இடம் கொடுப்பவர்கள் வாழ்க்கையிலும், தனிமையில் இருப்பவர்கள் வாழ்விலும், மந்திரவாத தொடர்பு உடையவர்கள் வாழ்விலும், தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் வாழ்விலும் அசுத்தாவிகள் எளிதிலே நுழைந்துவிடும். மூன்றாவது கேள்வி, பிசாசை கண்டுபிடிப்பது எப்படி? ஒரு மனிதனுக்குள் அசுத்தாவி கிரியை செய்கிறது என்று எப்படி கண்டுபிடிப்பது? அன்பான சகோதரனை சகோதரியே, மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி ஒருவருக்கு இருக்கும் என்றால் அது அசுத்தாவின் தாக்குதலாக இருக்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இங்கே ஒரு ஜெப ஆலயத்திலே இயேசு சென்ற பொழுது 18 வருடமாய் கூனியா இருக்கிற ஒரு பெண்ணை, அவளுக்குள் இருந்த அசுத்த ஆவியை அவர் துரத்தின உடனே அவள் நிமிர்ந்து விட்டாள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அவளுக்குள் அசுத்த ஆவி இருக்கிறது என்று அநேகர் அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அதை துரத்தின உடனே அவள் சுகமடைந்தாள். அதே போல சில வேளைகளிலே டாக்டரிடத்தில் செல்லும் பொழுது எந்த செக்கப் எடுத்தாலும் நார்மல் என்று சொல்வார்கள். ஆனால் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு இனம் புரியாத பயங்கள், கவலைகள், வலிகள், வேதனைகள் இருக்கும். ஆகவே அதை நாம் அடையாளமாக கண்டுகொள்ளலாம். அடுத்து, இனம் புரியாத பயம் ஒருவருக்குள் காணப்படும் என்றால் அது அசுத்தாவின் கிரியையாக காணப்படலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு தைரியத்தையும் பலனையும் அன்பையும் தெளிந்த புத்தியும் தருகிறார். ஆனால் ஒரு மனிதனுக்குள் அசுத்தாவி கிரியை செய்யும் பொழுது புத்தியிலே பலவிதமான மயக்கங்கள், பலவிதமான குழப்பங்கள், அது மாத்திரமல்ல இனம் புரியாத பயங்கள் அவனுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கும். அப்படி என்றால் ஒருவேளை அந்த மனிதனுக்குள் அசுத்தாவியின் கிரியைகள் காணப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அது மாத்திரமல்ல, கட்டுக்கடங்காத மூர்க்கத்தனமான கோபம் ஒரு சிலருக்கு இருக்கும் என்றால் அதுவும் அசுத்தாவின் கிரியையாக இருக்கலாம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 30வது வசனத்திலே, அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். தன்னுடைய சொந்த மகன் என்று கூட பாராமல் சவுல் கோபம் அடைந்து ஈட்டியினால் அவனை குத்தி போட முயன்றான் என்று வேதம் சொல்கிறது. சில வேளைகளிலே அசுத்த ஆவி சில மனிதர்களுக்குள் இருக்கும் பொழுது அவர்களுடைய கோபத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த கோபத்தினாலே அவர்கள் மற்றவர்களை தாக்க துவங்கி விடுவார்கள், அல்லது கொலை கூட செய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஒரு சில விசுவாசிகள் கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை வெளிப்படுத்த தெரியாமல் பொருட்களை போட்டு உடைப்பார்கள்.
அல்லது சில வேளைகளிலே சுவற்றிலே போய் மோதிக்கொள்வார்கள், கண்ணாடியை உடைப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்குள் அசுத்தாவின் கிரியை இருக்கிறது என்பதற்கு அடையாளங்களாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அசுத்தாவி உள்ள மனிதர்கள் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வார்கள். மார்க் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இங்கே லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது, கற்களை கொண்டு தன்னைத்தானே அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளைகளிலே சிலருடைய கைகளை பார்ப்பீர்கள் என்றால் பிளேட் வைத்து அவர்கள் வெட்டின தழும்புகள் காணப்படும். அப்படி என்றால் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிற மனிதர்கள். கோபம் வந்துவிட்டால் அவர்கள் ரத்தம் வருகிற அளவு தங்களை காயப்படுத்திக் கொள்வார்கள். இது அசுத்தாவி உள்ளே இருப்பதற்கான அடையாளங்களில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சிலருக்குள்ளே எப்பொழுதும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் காணப்படும். அவர்கள் காதுகளிலே நீ உயிர் வாழ்வதை விட செத்து போய்விடு, நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதுவும் அசுத்தாவின் கிரியையே. மத்தேயு 17வது அதிகாரம் 15வது வசனத்திலே, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே சந்திர ரோகம் பிடித்த ஒரு வாலிபனை அந்த தகப்பன் கொண்டு வரும்பொழுது இவனுக்குள் இருக்கிற அசுத்தாவி அடிக்கடி நெருப்பிலே அவனை தள்ளுகிறது, தண்ணீரிலே கொண்டு போய் தள்ளி விடுகிறது, தற்கொலை செய்ய தூண்டுகிறது, இவனை காப்பாற்றும் என்று தகப்பன் கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள் தற்கொலை எண்ணம் வந்துவிட்டாலே அது அசுத்தாவின் கிரியை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவரை அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராது. எந்த பாடுகள் வந்தாலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் காணப்படும். ஆனால் அசுத்த ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்யும் பொழுது தற்கொலை எண்ணங்கள் அவர்களுக்குள் வரும், தற்கொலை முயற்சிகளையும் அவர்கள் எடுப்பார்கள். இது அசுத்தாவின் தெளிவான கிரியை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து சில விசுவாசிகள் துருபதேசத்தில் திடீரென்று அதிக ஈடுபாடு காண்பிப்பார்கள். இதுவும் பிசாசின் கிரியைகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இங்கே தெளிவாக வேதம் சொல்கிறது, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுப்பார்கள், பிசாசுகளின் உபதேசங்களுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, துருபதேசங்களை குறித்து அதிகமான ஆர்வம் காண்பிக்காதிருங்கள். ஒரு விசுவாசிக்கு நல்ல உபதேசங்களை அறிந்தால் போதும், துருபதேசங்களை எளிதிலே கண்டுபிடித்து விடலாம். பேங்க்ல வேலை செய்கிறவர்களுக்கு கள்ள நோட்டுகள் எப்படி இருக்கும் என்று கற்றுத்தர மாட்டார்கள், நல்ல நோட்டுகள் எப்படி இருக்கும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். அதை வைத்து கள்ள நோட்டுகளை எளிதில் அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்கள். அதே போல விசுவாசிகள் நல்ல உபதேசங்களை அறிந்து கொள்வீர்கள் என்றால் துருபதேசங்களை எளிதிலே வேறுபடுத்தி நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே துருபதேசத்திலே அதிக ஈடுபாடு காண்பிக்கிறவர்களுக்குள்ளே அசுத்தாவின் நுழைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் மோசமான ஒரு அசுத்த ஆவி ஒளியின் தூதனின் ஆவி. இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள், ஒரு விசுவாசிக்குள் புகுந்து விட்டால் அவர்கள் திடீரென்று அதீத ஆவிக்குரியவர்கள் போல் நடிப்பார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தால் கனிகள் இருக்காது, ஆனால் செய்கைகளை பார்த்தால் அதிக பக்திமான் போல, அதிகமாய் ஜெபிக்கிறவர்கள் போல, ஆவியில் நிறைகிறவர்கள் போல நடிப்பார்கள். சில வேளைகளிலே அந்நிய பாஷைகளையும் பேசுவார்கள், தீர்க்க தரிசனமும் சொல்வார்கள். இது மிகவும் ஆபத்தான ஒரு ஆவி. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 15வது வசனத்திலே, அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். அன்பான சகோதரனை சகோதரியே, அதீதமாக ஆவிக்குரியவர்கள் போல நடிக்கிறவர்களிடத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அசுத்த ஆவிகள், ஒளியின் தூதனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் புகுந்து விட்டால் அவர்கள் ஆவிக்குரியவர்களைப் போல தங்களை காண்பிப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்பதை அவளுடைய கனிகளினாலும் அவர்கள் வார்த்தைகளினாலும் அவளுடைய செய்கைகளினாலும் நாம் எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். ஆகவே ஒரு விசுவாசிக்குள் பிசாசு நுழைந்து விட்டால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்த்தோம். மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், இனம் புரியாத பயங்கள், கட்டுக்கடங்காத கோபங்கள், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுதல், பொருட்களை உடைத்தல், தற்கொலை எண்ணங்கள், துருபதேசத்தில் திடீரென்று ஈடுபாடு,
அதீத ஆவிக்குரியவர்கள் போல தங்களை காண்பித்து நடித்தல், இது எல்லாமே அசுத்தாவிகளின் கிரியைகளில் அடையாளங்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது கேள்வி, பிசாசை விரட்டுவது எப்படி? ஹவு டு எக்ஸ்பெல் டீமன்ஸ். ஒரு மனிதனுக்குள் பிசாசு புகுந்து விட்டால் எப்படியாவது அதை விரட்டிவிட வேண்டும். அதை விரட்டுவதற்கு முதல் படி வீட்டையும் சரீரத்தையும் சுத்திகரிக்க வேண்டும். உபாகமம் 7வது அதிகாரம் 26வது வசனத்திலே, அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்துக்கு உள்ளானது. அன்பான சகோதரனை சகோதரியே, விக்கிரக ஆராதனை சம்பந்தமான பொருட்கள் அல்லது மந்திரவாத பொருட்கள், திருடி வந்த பொருட்கள், நமக்கு சொந்தமல்லாத பொருட்கள் வீடுகளில் இருக்கும் என்றால் அவைகளை வீட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் சரீரங்களிலே தாயத்துகள் அல்லது மந்திரவாத பொருட்கள் இருக்கும் என்றால் அவைகளை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்டால் மாத்திரமே கர்த்தருடைய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் உபாகமம் 23:14 உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்துக்குள் உலாவுகிறதினாலே உன் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அசுத்தங்கள் இருக்கிற இடத்திலே அசுத்தாவிகள் கிரியை செய்யும், சுத்தம் இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஆகவே முதலாவதாக உங்கள் வீட்டையும் உங்கள் சரீரத்தையும் சுத்திகரியுங்கள். அடுத்து, தேவனுக்கு எந்தெந்த காரியங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களோ அவைகளை அறிக்கையிடுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எந்தெந்த காரியங்களில் கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், தேவ சித்தத்துக்கு நீங்கள் செவி கொடாமல் சுய சித்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், மாம்சத்தின் கிரியைகள், லௌகிக கவலைகள், தீவிரமான உணர்ச்சிகள் அல்லது மன்னிக்க முடியாத சுபாவங்கள், இப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத எல்லா காரியங்களையும் நினைவில் கொண்டு வந்து ஒவ்வொன்றாக அறிக்கை செய்து, ஆண்டவரே இவைகளை விட்டு விடுகிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று அறிக்கையிடுங்கள். அடுத்து, வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எங்க ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் நாமத்தை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் பிசாசுகளை நீங்கள் துரத்த முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பிசாசின் கிரியைகளையும் கடிந்து அப்பாலே போ என்று கட்டளையிடுகிறேன் என்று விசுவாசத்தோடு சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை கையில் எடுங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இதோ சர்வங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இங்கே ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். சத்துருவின் கிரியைகளை அழிக்க பலன் கொடுத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட அதிகாரத்தை கையில் எடுத்து இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தின்படி என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற அசுத்த ஆவியே என்னை விட்டு அப்பால் எப்போ என்று கட்டளை கொடுங்கள். அந்த அசுத்த ஆவியின் கிரியைகள் உங்களை விட்டு நீங்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் உச்சரித்து பிசாசை அதட்டுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்கே பிசாசை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சாட்சியின் வசனத்தையும் ஆயுதமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உச்சரித்து ஆண்டவருடைய வசனங்களை நீங்கள் உச்சரித்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசை அதட்டுவீர்கள் என்றால் அந்த பிசாசின் வல்லமை உங்களை விட்டு விலகும். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆகவே பிசாசை விரட்டுவதற்கு சில முக்கியமான படிகளை பார்த்தோம். முதலாவது, உங்கள் மனதையும் சரீரத்தையும் வீட்டையும் சுத்திகரியுங்கள். அடுத்து, கீழ்ப்படியாத பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட தீர்மானம் எடுங்கள். அதன் பின்பு வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் விடுதலை தருவார் என்று நம்புங்கள். அதன் பின்பு அதிகாரத்தை கையில் எடுங்கள். நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று கையில் எடுத்து அந்த அதிகாரத்தோடு இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் அப்பாலே போ பிசாசு என்று அதட்டும் பொழுது பிசாசின் வல்லமைகள் விலகும். பிசாசு பிடித்த மனிதர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கடைசி கேள்வி, பிசாசிடமிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி? அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ஜாக்கிரதையாக தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லையென்றில் அந்த அசுத்த ஆவி
வேறு பல ஆவிகளை கூட்டிக் கொண்டு திரும்ப வந்து முன்னிலைமையிலும் பின்னிலைமையை மிகவும் மோசமாக்கிவிடும். ஆகவே அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் மனதை வெறுமையாக வைத்திருக்க கூடாது. மத்தேயு 12:44 நான் வாசித்தது போல, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. ரட்சிக்கப்பட்டு அல்லது பிசாசிடமிருந்து விடுதலை பெற்ற ஒரு நபர் தன் இருதயத்தை வெறுமையாக வைத்திருப்பார் என்றால் மீண்டும் அசுத்தாவின் தாக்குதல் வரும். ஆகவே எப்பொழுதும் தேவனை துதிக்கிற துதியினால் அவர் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தரை பாடி மகிழ வேண்டும். வேத வசனத்தை அடிக்கடி வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். தவறாமல் ஆராதனைகளிலே பங்கெடுக்க வேண்டும். அப்படி தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு தரித்திருப்பார் என்றால் அசுத்தாவின் வல்லமை முற்றிலும் விலகும். அது மாத்திரமல்ல, அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்றவர் ஞானஸ்நானம் பெறாதவராக இருந்தால் உடனடியாக ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். மார்க்கு 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். 17வது வசனத்திலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆக விசுவாசம் அடைந்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இயேசுவின் நாமத்தினால் பிசாசை துரத்த வல்லமை பெறுவார்கள். அடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏசாயா 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேக வல்லமை உங்களுக்குள் இருக்கும் பொழுது எல்லா பாவ நுகங்களையும் பிசாசின் நுகங்களையும் அபிஷேகம் முறித்து போடும். அந்த அசுத்தாவின் கிரியை உங்களை தொடாதபடி அது உங்களை பாதுகாத்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை எப்பொழுதும் அணிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:13 வசனத்திலே, ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவர்களை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாயும் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது ஒரு இராணுவ வீரர் யுத்தத்துக்கு போகும்பொழுது எப்படி தன்னுடைய மார்பிலே கவசம், தலையிலே அவர் ஹெல்மெட், இடுப்பிலே பெல்ட், காலிலே ஷூ என்று பல ஆயுதங்களை அணிந்து கொள்கிறாரோ, அதே போல நம்முடைய ஆவி ஆத்துமாவை காத்துக்கொள்ள ஆண்டவர் சில ஆயுதங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் எபேசியர் 6:13-17 வரை வாசிப்பீர்கள் என்றால் அதை புரிந்து கொள்ளலாம். நமக்கு சமயம் இல்லாததினாலே நீங்கள் வாசித்து தியானித்து கொள்ள கேட்கிறோம். இந்த ஆயுதங்களை தரித்து கொள்வீர்கள் என்றால் எந்த சத்துருவிடமிருந்தும் அது உங்களை பாதுகாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அடிக்கடி உபவாசித்து ஆவியில் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 17:21 வசனத்திலே, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. சில வகையான பிசாசுகளுக்கு அதிகமான உபவாசமும் ஜெபமும் தேவை. அப்பொழுது அவைகள் முற்றிலுமாய் விலகிவிடும். ஆகவேதான் எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் ஆவியிலே ஜெபம் பண்ணி உங்கள் உள்ளான மனிதனுக்குள் விழித்திருப்பீர்கள் என்றால் சத்துருவின் வல்லமை மீண்டும் உங்களை தொடாதபடி உங்களை காத்துக்கொள்ளலாம். எனவே ஒரு மனிதன் அசுத்தாவிலிருந்து விடுதலை பெற்ற பின்பு மீண்டும் அந்த ஆவி அவனுக்குள் வராதபடி தன்னை காத்துக்கொள்ள தன் மனதை வெறுமையாய் வைத்து கொள்ளாமல் எப்பொழுதும் தேவனை துதிக்கிற துதியினாலும் வசனத்தினாலும் நிரப்ப வேண்டும். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் உடனடியாய் ஞானஸ்நானம் பெற்றுவிட வேண்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி உபவாசித்து ஆவியில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அசுத்தாவின் வல்லமை உங்களை தொடாது. நீங்கள் அநேகருக்குள் இருக்கிற அசுத்தாவிகளை விரட்ட ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய எதிரியாகிய பிசாசை கண்டு பயப்படாதிருங்கள். அதே வேளையிலே அவனை சாதாரணமாகவும் எடை போட்டு விடாதிருங்கள். எப்பொழுதும் ஆவியிலே விழிப்போடு கூட இருந்து உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தி நீங்கள் அசுத்தாவியை துரத்தும்படியாக உங்களுக்கு பலன் தருவார். அநேகரை உங்கள் மூலம் விடுதலையாக்கவும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த வேளையிலே கண்களை மூடி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்றும் மீண்டுமாய் அந்த ஆவியிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்றும் இந்த நாளில் அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தீர். இயேசுவின் நாமத்தினால் எல்லா அந்தகார வல்லமை நின்றும் உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. அப்படியே வேதனைப்படுகிற மற்றவர்களை விடுதலையாக்க ஆவியானவர் பலன் தருவீராக. உடைய ஊழியனாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உடைய தெய்வீக சட்டையிலே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென்.